தளபதி விஜய் அப்புறம் சங்கீதா இவங்களோட விவாகரத்து செய்திக்கு பிறகு இப்போ முதன் முறையா தளபதி விஜய் அவர்களோட ஒரு வாட்ஸ்அப் ஆடியோ ஒன்று, அதாவது தளபதி விஜய் அவர்கள் மனைவி சங்கீதாவுக்கு அனுப்பின வாட்ஸ்அப் ஆடியோன்னு சொல்லி ஒரு ஆடியோ சோஷியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 27 வருஷ திருமண வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா தளபதி விஜய் அவரோட மனைவியா இருக்கக்கூடிய சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல விவாகரத்து மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. அவங்க தாக்கல் பண்ணிருக்கக்கூடிய அந்த மனுவுல விஜய் அவர்கள் மேல எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. ஒரு நடிகை கூட திருமணத்தை மீறிய உறவுல அவர் இருக்கிறதாவும், இதை பத்தி பலமுறை கண்டிச்சும் அவர் அதை பத்தி கேட்கற மாதிரி தெரியல. கடந்த 2 வருஷங்களாவே நாங்க ரொம்ப அதிகமாகவே பிரிஞ்சு வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம். இப்ப நிரந்தரமா பிரியறதுக்கு எங்களுக்கு விவாகரத்து வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி நான் அவர்கிட்ட கேட்கும்போது என்னை வீட்டுக்குள்ள முடக்கி வச்சுட்டாரு, பொருளாதார ரீதியா நான் முடக்கியிருக்காரு, எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. பத்தாயிரத்துக்கு எனக்கு அழுத்தம் தரப்பட்டா கூடிய சீக்கிரம் அந்த நடிகையோட பெயரையும் நான் வெளியிடுவேன், அதுக்கான ஆதாரங்கள் போட்டோஸ் இது எல்லாமே என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கான்ஃபிடண்டாகவே பேசியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இப்போ தமிழ் சினிமா வட்டாரத்திலையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் வட்டாரத்திலையும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. அதுவும் தேர்தல் நெருங்கக்கூடிய எந்த நேரத்தில் தளபதி விஜய் அவர்கள் மேல இப்படிப்பட்ட ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. இதுக்கு விஜய் தரப்பு கிட்ட இருந்து என்ன பதில் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப ஃபேன்ஸ் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தளபதி விஜய் அவர்கள் தன்னோட மனைவி சங்கீதா மேல ரொம்பவே அன்பு வச்சிருந்திருக்காரு. அதுலயும் எந்த ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போனாலும் எந்த திருமணத்துக்கு போனாலும் தன்னோட மனைவிய அவர் கூட கூட்டு போகாம இருந்ததே கிடையாது. ஆனா ஒரு சில வருஷங்களாவே தன்னோட மனைவிய எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் அவர் கூட்டு வர்றது கிடையாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்த சமயத்துல, அதுவும் ரொம்ப அன்பு பரிமாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலை வெளிப்படுத்திட்ட அந்த சமயங்கள்ல எக்கச்சக்கமான பேட்டிகள் கொடுத்துருக்காங்க. அதுல குறிப்பா தளபதி விஜய் அவர்கள் சங்கீதாவுக்கு அனுப்பின ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், அதுலயும் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஆங்கர் உங்க ஒய்ஃபுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க, அவங்க என்ன ரிப்ளை பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர் தன்னோட மனைவிக்கு ஹாய் சங்கீதா, என்ன பண்ற, நான் ஷூட் முடிச்சிட்டேன், சீக்கிரம் வந்துடுவேன், லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்க, நான்வெஜ் ரெடியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அதுக்கு அவங்க மனைவியும் அவங்க தரப்புல நீங்க எப்போ வேணாலும் வாங்க, எல்லாமே ரெடியா இருக்கும், நம்ம ஒன்றா சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வாட்ஸ்அப் ஆடியோ தான் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க எல்லா இடங்களையும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறி சாப்பிட்றதுக்காக கூட தன்னோட கணவருக்காக வெயிட் பண்ணி அவர் கூட தான் சாப்பிடணுங்கிறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட சங்கீதாவா தளபதி விஜய் அவர்கள் மேல இந்த விவாகரத்து மனு தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஒரு நடிகை கூட திருமணத்தை தாண்டிய உறவு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மோசமான விஷயத்த அவங்க சுமத்திருக்காங்க. இது உண்மையா இருக்க பட்சத்துல கண்டிப்பா தளபதி விஜய் அவர்கள் தரப்பு கிட்ட இருந்து என்ன பதில் வரும், அப்படி பொய்யா இருந்தா தளபதி விஜயோட மனைவி சங்கீதா என்ன மாதிரி பின்விளைவை எதிர்கொள்வாங்க அப்படிங்கிற மாதிரி இப்பவே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.